விஜயண்ணா வீட்டுல பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு. அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டன்ல ரஜினி சார் வீட்டுல போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான்? விஜயண்ணா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா? ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க வாய் தான் சொல்லுச்சு அவர் கன்னடாக்காரு, அவர் மேல உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்தெடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடை மேடையா அவரை கொச்சப்படுத்தினீங்களே, அதை மறந்துட்டா போய் நேற்று அவர் வீட்டுல பிச்சை எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? ஏன்னா கேவலமான ஒரு பொழப்பு மிஸ்டர் சீமான் உங்களுது. விஜய் நங்கிட்ட தப்பிக்கணும்னா ரஜினி சார் காலில் போய் விழுறீங்க, உங்க மேல நான் வந்து வழக்கு கொடுத்த திமுக காலில் போய் விழுறீங்க. உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான். தமிழ்நாடு மக்கள் கிட்ட சொல்றேன்னு, யாரும் சீமான நம்பாதீங்க. நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் உலகத்துக்கே தெரியும். என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகால தூக்கி